மாலை நேரம் கிராமத்தின் ஆற்றங்கரையோரம் நந்தாவின் அப்பா மணி, நந்தா மற்றும் நந்தாவின் தங்கை நந்தினி ஆகியோர்கள் மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த வழியாக ஒரு வயதான மனிதர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் நந்தாவின் அப்பாவிடம் குடிக்க தண்ணீர் கேட்க, அவர் தண்ணீர் ஏற்க ஆற்றங்கரையின் அருகில் செல்லும் பொழுது தவறுதலாக ஒரு பாறையை மிதித்து விடுகிறார். அவர் மரபொம்மையாக மாறிப்போகிறார். அவரை மீண்டும் மனிதனாக மாற்ற நந்தாவும் மணியும் துணிகிறார்கள். அவர்களுடன் நந்தினியும் செல்ல தயாராகிறாள். இனிவரும் காட்சிகளை பார்க்கலாம். மாடுகள்லாம் நல்லா மேய்ஞ்சிட்டு இருக்கு, நம்ம போய் விளையாடலாம் வா. ஆமாம் நந்தானா, வாங்க போய் விளையாடலாம். சரி வாங்க விளையாடலாம். பசங்களா, நான் ரொம்ப தூரத்துலேருந்து நடந்து வரேன்ப்பா. ரொம்ப களைப்பாக இருக்குது. குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ஐயா வணக்கம், வாங்க நீங்கள் இங்கே உட்காருங்க. நான் போய் உங்களுக்கு குடிக்க ஆற்றுலேருந்து தண்ணி கொண்டு வரேன். ஐயா, உங்களை பார்த்தால் வெகு தொலைவிலிருந்து வருவது போல் இருக்கிறது. எங்கிருந்து வரீங்க? தம்பி, உன் பெயர் என்ன? என் பெயர் நந்தகுமார். தண்ணீர் எடுக்கப் போகின்றவர் எனது அப்பா. இவன் எனது நண்பன் மணி, அவள் இவனது தங்கை நந்தினி. நாங்கள் பக்கத்தில் இருக்கும் நந்தபுரி கிராமத்தை சேர்ந்தவர்கள். இங்கு விளையாடுகிறோம் ஐயா. நல்லது பசங்களா, நான் அழகாபுரி கிராமத்தை சேர்ந்தவன். இந்த காட்டில் இருக்கும் கல்வெட்டுகளை ஆய்வு செய்வது தான் என் வேலை. அப்பா, என்னாச்சு? பெரியவர் சற்று ஆச்சரியத்துடன் அருகில் இருக்கும் ஓர் சிதிலமடைந்த பழைய கல்வெட்டை பார்க்கிறார். பார்த்து அதை படிக்க தொடங்குகிறார். ஆற்றங்கரையில் சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் இந்த கல்வெட்டை மிதித்தால் அவர்கள் மரபொம்மையாக மாறிவிடுவார்கள். மீண்டும் அவர்களை மனிதராக மாற்ற மாயத் தமிழ் உலகத்தில் பயணம் செய்து அங்குள்ள தடைகளை கடந்து கீழே உள்ள பாடலை பூர்த்தி செய்ய வேண்டும். கால் வாங்கி தேய். என்ன நந்தா இது? இப்படி நமக்கு ஒரு புது பிரச்சனை. இதை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம்? அப்பாவை எப்படி காப்பாற்ற போகிறோம்? நந்தா, மணி, நந்தினி மற்றும் பெரியவர் அனைவரும் அப்பாவை மீட்கும் வழியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது பெரியவர் அருகில் மண்ணில் பாதி புதை உண்டு தெரியும் ஒரு கல்லை கவனிக்கின்றார். பிறகு அதை எடுத்து பார்க்கையில் அதிலும் ஏதோ எழுதியுள்ளது. அதை அவர் படிக்கின்றார். பஞ்சபூதங்கள் கட்டி காக்கும் கோட்டையில் அங்கும் இங்கும் அலையும் மீன்கள், நீர் தந்தால் வழி பிறக்கும். இந்த புதிருக்கு விட என்னவா இருக்கும்? நந்தா, இதுக்கு பதில் மீன்கள் தான். எனக்கே தெரியுது. இல்லை, கோட்டை என்ற வார்த்தை நீர்நிலைகளை குறிப்பதில்லை. ஆமாம் நந்தினி, இதற்கு சரியான பதில் மீன்கள் என்பது கிடையாது. மனிதனின் கண்கள் தான் இதற்கு சரியான பதிலாக இருக்க வேண்டும். மனிதனின் கண்கள் என்று சரியான விடையை நந்தா சொன்னவுடன் கல்வெட்டில் இரு கண்கள் பொறித்த உருவம் தோன்றுகிறது. நந்தினி கல்வெட்டின் அடுத்த வரிகளான நீர் தந்தால் வழி பிறக்கும் என்பதை ஆழ்ந்து யோசிக்கின்றாள். உடனே கையில் இருக்கும் தண்ணீரை கல்வெட்டில் உருவான அந்த கண்கள் உருவத்தின் மீது ஊற்றுகின்றாள். உடனே அருகில் ஒரு பிரம்மாண்டமான மாயக்கதவு திறந்து அவர்களை உள்நோக்கி இழுக்கின்றது. அது ஒரு அழகிய நந்தவனம். அந்த நந்தவனத்தில் அனைவரும் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் முன்பாக ஒரு பறவை தோன்றுகிறது. நெல்லுங்கள், இம்மாயத் தமிழ் உலகத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். நான் ஓர் அன்னப்பறவை. தற்பொழுது மனிதர்கள் வாழும் நிலப்பகுதியில் எங்கள் இனம் முற்றிலும் அழிந்துவிட்டது. நீங்கள் இத்தமிழுலகத்திற்கு நுழைந்ததன் நோக்கம் என்ன? வணக்கம் பறவையே. எனது அப்பா ஒரு சாபத்தினால் மரபொம்மையாக மாறிவிட்டார். அவரை காப்பாற்ற நாங்கள் இங்கு வந்துள்ளோம். ஆனால் இங்கு எங்கு செல்வது, எப்படி செல்வது என்று தெரியவில்லை. எங்களுக்கு நீங்கள் வழிகாட்டி உதவ முடியுமா? தாராளமாக. ஆனால் நீங்கள் எனது கேள்விக்கு சரியான பதில் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் தவறாக பதில் சொல்பவரும் மரபொம்மையாக மாறி மறைந்து போய் விடுவார்கள். சம்மதமா? தாராளமாக கேளுங்கள் அண்ணமே. நாங்கள் உங்களது கேள்விக்கு சரியான பதில் சொல்ல முயற்சிக்கின்றோம். அன்னமாகிய நான் சங்ககால இலக்கியங்களில் 5 நிலப்பகுதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ள நிலத்தில் எந்த நிலப்பகுதிக்கு நான் சொந்தமானவள்? பறவையே, சங்க காலங்களில் அன்னப்பறவை நெய்தல் நிலத்துக்குரிய பறவையாக அறியப்பட்டது. சரியான பதில்.
இனி நீங்கள் கிழக்கு திசை நோக்கி முன்னோக்கி நடந்து ஆற்றை கடந்து செல்லுங்கள். மேலும் இதோ நீங்கள் தேடி வந்த பாடலின் தொலைந்த முதலாவது பாகம். முக்காலை கைப்பிடித்து மூவிரண்டு போகையிறை. மிகவும் நன்றிகள் அண்ணமே. அனைவரும் முன்னோக்கி நடக்க ஒரு பெரிய ஆற்றங்கரைக்கு வருகிறார்கள். ஆற்றில் வெள்ளம் அதிகமாகவும் வேகமாகவும் செல்கிறது. அவர்கள் ஆற்றை கடக்க வழியறியாமல் நிற்கும்போது ஆறு அவர்களிடம் பேசுகிறது. நில்லுங்கள், நான் மிகவும் வேகமாக பயணிக்கும் ஒரு ஆறு. என் பெயர் அரிசிலாறு. நீங்கள் என்னை கடக்க வேண்டுமானால் என் புதிர் கேள்விக்கு சரியான பதிலளிக்க வேண்டும். தவறாக பதிலளித்தால் பதிலளிப்பவரும் மரபொம்மையாகி விடுவீர்கள். மரபொம்மையாகி மாய உலகத்தில் காணாமல் போய்விடுவீர்கள். தயாரா? நான் கேள்வியை கேட்கட்டுமா? நீங்கள் உங்கள் கேள்வியை தாராளமாக கேட்கலாம். உயிரும் மெய்யும் சேர்ந்தால் வயது 30. இளைஞன் மரித்தால் உயிர் மிஞ்சும். அது என்ன? அட, இது மிகவும் சுலபமான கேள்வியாச்சே. இதற்கு எவ்வளோ அழுத்தம் தேவையில்லை. நான் பதில சொல்கிறேன். அண்ணா, கொஞ்சம் அமைதியாக இரு. ஏதாவது தவறான பதில் சொல்லி நீயும் பொம்மையாக்கி விடாதே. சரி, நான் சொல்லலை. நீங்களே சரியான பதிலை சொல்லுங்க. நாம் பதிலை சொல்லிட்டா இவங்களுக்கு பொறுக்காதே. நம்மளை புத்திசாலியாகவே இருக்க விட மாட்டாங்க போல. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, மொத்தம் 30 எழுத்துக்கள். இதை வயதாக கொண்டு இளைஞனின் வயது 18 என கொண்டு மரித்தல் என்பதை நீக்குவதாக கொண்டோமானால் மீதம் இருப்பது உயிரெழுத்துக்களாகிய 12. அதுதான் உயிர் மிஞ்சும் என்ற உங்களின் புதிரின் சரியான பதிலாக இருக்கும். என்ன, என் பதில் சரிதானே? மிகவும் சரியான பதில். இப்பொழுது எனது குறுக்கே ஓர் வழி தோன்றும். நீங்கள் அதில் பயணித்து அக்கறை அடைந்து தொடர்ந்து பயணித்து அடுத்து வரும் சவால்களை வெல்லுங்கள். இதோ நீங்கள் தேடி வந்த பாடலில் தொலைந்த இரண்டாவது பாகம். அக்காலை 5 தலைநாகம் அழுந்த கடித்தால். அவர்கள் ஆற்றை கடந்து தொடர்ந்து பயணிக்க வழியில் ஓர் பெரிய மலை குறுக்கிடுகின்றது. அம்மலையை கடக்க வழி ஏதும் இல்லை. வழியை தேடி அவர்கள் நிற்கும் பொழுது ஓர் பெரிய பூதம் அவர்கள் முன்பாக தோன்றுகிறது. ஏய், யார் நீங்கள்? எங்கே செல்கிறீர்கள்? எங்கள் நண்பனின் அப்பா ஒரு சாபத்தினால் மரபொம்மையாக மாறிவிட்டார். அவரை காப்பாற்ற இங்கு வந்துள்ளோம். ஓ, அப்படியா? நீங்கள் எனது கேள்விக்கு சரியான பதிலளிக்க வேண்டும். தவறாக பதிலளித்தால் பதிலளிப்பவரும் மரபொம்மையாகி இம்மாய உலகத்தில் காணாமல் போய்விடுவீர்கள். தயாரா? நான் கேள்வியை கேட்கட்டுமா? கேளுங்கள். பந்திக்கு முந்துவான் படைக்கு பிந்துவான் எவனோ அவனின் உடன்பிறப்புடன் ஒரு சேர சொல்லும் 5 எழுத்து ஒற்றை சொல் மந்திரம் என்னவோ அதுவே இம்மலையின் மறைந்திருக்கும் மாய குகையின் கதவை திறக்கும் சாவியாகும். அது என்ன? ஏ பூதமே, நீ கேட்ட புதிரின் பதில் பணியாரம். பணியாரத்தை வலது கையில் எடுத்து சாப்பிடுவது என்பதே இந்த கேள்வியின் விடை. சரிதானே? அடே முட்டாள், நீ கூறியது தவறான பதில். நீயும் இம்மாய உலகத்தில் மரப்பொம்மையாகி மாறி காணாமல் போய்விடுவாய். பூதமே, எங்களை மன்னித்துவிடு. சரியான பதிலளிக்க மீண்டும் ஒரு வாய்ப்பு தர வேண்டும். ஆகட்டும். இம்முறை நீங்கள் சரியான பதிலை சொல்லவில்லை என்றால் அனைவரும் மரபொம்மையாகி மறைந்து காணாமல் போய்விடுவீர்கள். ஜாகிரதை. பந்திக்கு முந்தி படைக்கு பிந்துவான் என்பது சாப்பிட முன்னோக்கியும் படையில் வில்லின் 4 கயிற்றை இழுக்க பின்னோக்கியும் செல்வது வலது கையாகும். அடுத்து அவனின் உடன்பிறப்பு என்பது இடது கையாகும். இரு கைகளையும் ஒருமித்து சொல்லும் வணக்கம் என்ற 5 எழுத்து வார்த்தையே உங்களின் புதிருக்குண்டான பதிலாகும். மிகவும் சரியான பதில். அற்புதமான விளக்கம். நான் மனிதர்களின் அறியாமையின் வடிவமான பூதம். நான் தடுத்து நிறுத்தியுள்ள இக்குகையில் வள்ளுவனின் 1330 குறள்கள் என்னும் ஞான மாணிக்கங்கள் உள்ளன. நீங்களும் அறியாமையாகிய என்னை கடந்து 1330 மாணிக்கங்களின் ஞானத்தையும் பெற்றுச் செல்லுங்கள். ஞானத்தின் கதவு திறக்கட்டும். மேலும் நீங்கள் தேடி வந்த பாடலின் கடைசி அடி இதோ. பத்திரதன் புத்திரனின் மித்துருவின் சத்துருவின் பத்தினியின் கால் வாங்கி தேய். மலையில் உள்ள குகையின் கதவு பெரும் சத்தத்துடனும் வெளிச்சத்துடனும் திறக்கின்றது. குகையினுள் மாணிக்கங்கள் பிரகாசிக்கின்றன. அனைவரும் குகையினை கடந்து செல்கின்றனர். குகையை கடந்து சென்ற அனைவரும் 3 சோதனைகளிலும் அவர்களுக்கு கிடைத்த தொலைந்த பாடல்களின் பாகங்களை ஒன்றாக சேர்ந்து படிக்கின்றார்கள்.
முக்காலை கைப்பிடித்து பூவிரண்டு போகையிலே அக்காலை 5 தலைநாகம் அழுந்த கடித்தால் 10 ரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் கால் வாங்கி தேய். தொலைந்த பாடல்களின் பாகங்களை பெரியவர் படித்தவுடன் அனைவரும் அவர்களது கிராமத்தின் ஆற்றங்கரைக்கு மாயமாக வந்து சேர்கிறார்கள். ஆனால் மாயமாகி போன நந்தாவின் அப்பாவும் மணியையும் அவர்களால் மீட்க முடியவில்லை. அவர்களை மீண்டும் மனிதர்களாக மாற்ற இப்பாடலின் விளக்கத்தை அவர்கள் சத்தமாக சொல்ல வேண்டும். முக்கால் ஊன்று என்பது ஒரு வயதானவர் தனது 2 கால்களுடனும் முதுமையின் காரணமாக 3ஆவதாக கைத்தடி ஊன்று நடப்பதை குறிக்கிறது. மூவிரண்டு புகையிலே என்பது 3ஐயும் 2ஐயும் பெருக்கும் பொழுது கிடைக்கின்ற 6 என்ற எண், அதாவது ஆற்றை குறிக்கிறது. இனி வயதானவர் கைத்தடி ஊன்றி ஆற்றங்கரை ஓரமாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவரது காலை 5 தலைநாகம் கடித்ததென்று வருகிறது, அதாவது நெருஞ்சி முள். நெருஞ்சி முள்ளிற்கு 5 கூரிய முகங்கள் உள்ளது. அவரது காலை நெருஞ்சி முள் தைத்து விட்டால் என்ன செய்வது என்பதுதான் புதிரின் பதிலாகும். இனி 10 ரதன் புத்திரன் என்பது தசரதனின் மகன் ராமனை குறிக்கிறது. மித்திரன் என்றால் நண்பன். ராமனின் நண்பன் சுக்ரீவன். சத்ருவின் எதிரியின் சுக்ரீவனின் எதிரி வாலி, அதாவது தசரதன் மகன் ராமனின் நண்பனான சுக்ரீவனின் எதிரியான வாலியின் மனைவியின் பெயர் தாரை. தாரையின் பெயரில் உள்ள கால் எழுத்து, அதாவது துணைக்கால் எழுத்தை நீக்கிவிட்டால் தரை என்று வரும். இனி தரையில் தேய் என்பது நெருஞ்சி முள் காலில் தைத்தால் தரையில் தேய்த்தால் முள் வீழ்ந்துவிடும் என்பதே இந்த புதிரின் பதில். சரியான விளக்கத்தை பெரியவர் சொன்னவுடன் ஒரு பெரிய மின்னல் மற்றும் இடிமுழக்கத்துடன் மரபொம்மையாகி காணாமல் போன நந்தாவின் அப்பாவும் மணியும் அவர்கள் முன்னால் தோன்றுகிறார்கள். நந்தா, நானும் மணியும் உங்கள் கண்களுக்கு தெரியாமல் உங்களுடன் பயணித்தோம். மாயத்தமிழுலகில் நீங்கள் சந்தித்த சோதனைகளும் நீங்கள் அதற்குண்டான சாதுரிய பதில்களை விளக்கியதும் அற்புதம். உங்கள் தமிழறிவு எங்களை பெருமைப்பட வைக்கிறது குழந்தைகளே. எல்லாம் சரிதான். ஆனால் அந்த பாழா போன பூதம் என்னை பொம்மையாக்கியது கூட பரவாயில்ல. ஆனால் சாப்பிட எதுவும் தரலை.